இவ்வளவு இருக்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்க இருக்கா? அதுதான் கேள்வி. இவ்வளவு விஷயங்களும் வரிசை கிரமமாக இஸ்ரவேல் வந்தது, பாவம் செய்தது, அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது, அதற்கு பிறகு மீண்டும் ஆரம்பித்தது, அதற்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வரப்போகிறது, அந்த சாம்ராஜ்யம் வருகிற காலத்தில் கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வரிசையா இருக்கு. கரெக்டா நம்ம காலத்தில் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது யோவேல் புஸ்தகத்திலேயோ ஓசியாவிலோ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. நம்ம அதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும். தெளிவா இருக்கு பாருங்க. கர்த்தருடைய நாள் இன்னும் வரல. கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய நாள் எப்போ வருதுன்னா 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கு. அந்த கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி இருக்கு. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளனும் மணவாட்டிங்கிறது சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த வசனத்தில் என்ன இருக்கு பாருங்க. 16ஆம் வசனத்தில் திருப்பி என்ன பண்ணணுமா? ஜனத்தை இப்ப திருப்பி என்ன பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சபை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கூட்டப்பட்டிருக்கு. எதுக்கு கூட்டப்பட்டிருக்கு சபை? ஜனத்தை கூட்டுங்கள், அடுத்து சபையை. அதுக்கு தான் இப்ப நம்ம கூடி இருக்கிறோம். இப்ப சபை திருப்பி கூட்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நடுவில் ஒரு வருஷம் அடைச்சு போட்டாரு. திருப்பி நம்ம கூடி வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. திருப்பி ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எதுக்காக? இழந்து போனவைகளை ரெண்டத்தனையாய் பெற்றுக் கொள்வதற்காக. அப்படியா? எல்லாத்தையும் 1000 மடங்கு திருப்பி தருவதற்காக. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த 2020 2022 ஒரு 95% ஆஃப் தீர்க்கதரிசி காணாம போயிட்டான். 2020 ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் ஒரு குரூப் இருக்கும்ல. 2020 மார்ச்சில் லாக்டவுன் போட்ட உடனே 2021 முன்னாடி அவங்கெல்லாம் ஒரு 70% காணும். 2021 மிச்ச மீதியெல்லாம் வந்துச்சு. அதுவும் லாக்டவுன் போட்ட உடனே அவனும் காண போயிட்டான். இப்போ எதை நம்பி சொல்றது? இப்போ 2022 3 இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சா ஜனவரி 1ஆம் தேதியே லாக்டவுன், மிச்ச மீதியும் காணும். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். சொல்றவன் சொன்னா கேட்கறவன் இருக்கிறதெல்லாம் சொல்றான். ஒருத்தன் வந்து சொல்றான், உங்களுக்குமே ஜனவரி மாசம் 1ஆம் தேதியானா அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த வருஷம்? ஏன் ஆண்டவர் 1ஆம் தேதி தான் பேசணுமா? ஆண்டவர் மற்ற 364 நாள் பேச மாட்டாரா? மௌன விரதமா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் தேவையான போதெல்லாம் பேசுவார். உங்களுக்கு தேவையான அத்தனை ப்ராப்பர்சியும் அந்த பைபிளுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுமா? அது திறந்து படிக்க கூட என்னது சொன்னா கோச்சுக்குப்பீங்க. இவ்வளோ சொல்லிட்டா இதையும் சொல்லிடு. திறந்து படிக்க சோம்பேறித்தனம். யாருக்கிட்டையாவது போயிட்டு உட்காந்து ஆன்னு கேட்கறது. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? போன வருஷம் என்ன பண்ணார்? அதே தான் இந்த வருஷமும் பண்ணுவார். உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு காதுக்கு ஜனவரி. அதுவும் அந்த 31ஆம் தேதி நைட்டு ஆல் நைட் சர்வீஸ் இருக்கா? இருக்குல்ல. அந்த நேரத்தில் அந்த கவுண்ட் டவுன் விட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று பரபரன்னு சொன்னா தான் உங்களுக்கும் கேட்ட மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கு? திருப்தியா இருக்கிறது. இன்னும் ஒரு 3 நிமிடத்தில் அடுத்த வருஷத்துக்குள் நுழைய போகிறோம். வருகிறது இன்னும் 2 நிமிஷம் 1 நிமிஷம். உங்களுக்கும் அப்படியே அப்பா சேட்டலைட் 1B விட்டாச்சு கும்முன்னு மேல. ஏன் அப்படி இருக்கு? ஏனே தெரியல. அது என்ன ஜனவரி மாசம் 1ஆம் தேதி தான் ஆண்டவர். முதல்ல இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஜனவரி 1 பைபிள் நம்பரே இல்லை. பைபிள் கேலண்டர் படி ஜனவரி 1 கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அது எதோ நமக்கு வச்சிருக்கோம். சரி, சந்தோஷம். 31ஆம் நைட் வாங்க. சும்மா தூங்குறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்? நைட் வந்து முடிச்சாவது இருக்கலாம். சில சர்ச்செல்லாம் காலைல 4 மணி வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு ஃபுல்லா வீட்டில் தூங்குறோம். பரவாயில்ல, எப்படியோ ஒன்று பண்ணிட்டு போங்க. அது என்ன 31ஆம் நைட்டு தான் ஆண்டவர் பேசுறாரு?
அது போதாது குறைச்சலுக்கு அங்கே ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்கிறார், இங்கே ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்கிறார். அவரும் ஏதாவது சும்மா இல்லாமல் பெருநாட்டில் பூகம்பம் வரும். பெருநாட்டில் பூகம்பம் தான் நமக்கு என்ன? பெருநாட்டுக்காரனுக்கு அங்கே இருக்க ப்ராஃபட் சொல்ல போகிறார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பெருநாட்டில் பூகம்பம் வருது, நீங்கள் என்ன ஜோம் பண்ண போறீல? பண்ணவே மாட்டியா? அவ்வளோ வருதுன்னா கொரோனா வருதுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? லாக்டவுன் வருதுன்னா சொல்லியிருக்கலாமா? பாலையாவது வாங்கி வீட்டில் வச்சிருப்போமா? காரணம் யாரு? நீங்க தான். நீங்க போய் உட்காந்து இப்படி கேட்டு 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 எல்லாரும் என்ன பண்ணிவிட்டிய? மோசம் வைக்கிட்டீங்க. வா, ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் 25 தீர்க்கதரிசி இருக்கான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆளாளுக்கு பேசுகிறான். எல்லாரும் முடிஞ்சு போச்சு. 2022 ஒரு தீர்க்கதரிசன செய்தி கூட இல்லை, எல்லாம் வாக்குத்தத்த செய்தி தான். சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அல்லேலூயா. தீர்க்கதரிசனத்தை குறைத்து சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன தீர்க்கதரிசனம் வேணுமோ சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கர்த்தர் உங்கள் சபையில உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்க பைபிளுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவார். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. இதை விட்டுட்டு போய் என்ன செய்யாதீங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் போய் உட்காந்து வேஸ்ட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தட்டி எழுப்பி கூட பேசிட்டு போயிடுவார். அவர் செய்ய தடுக்கிறது யாரு? அவர் பேசுவார். அல்லேலூயா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போ உங்களை திருப்பி கூப்பிட்டது ஆண்டவர் திருப்பி சேர்த்திருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகு சேர்த்திருக்கிறது இழந்து போனவைகளை ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள 1000 மடங்கு அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் எப்பவுமே கொடுக்கும். லாக்டவுன்லையும் கொடுத்துச்சா இல்லையா? நம்ம ஆண்டவர் கைவிட்டாரா நம்மள? ஒன்றும் கிடையாது. திறந்திருந்தாலும் கொடுப்பாரு, மூடி இருந்தாலும் கொடுப்பாரு. அவருக்கு லாக்டவுனும் ஒன்று தான், மூடி இருக்கிறதும் ஒன்று தான், மூடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். எல்லாருக்கும் தேசம் அடைச்சிருந்தா நமக்கு கொஞ்சம் காக்கா வரும். அது வாட்டு கொண்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு போகும். காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் ரொம்ப ஆகிப்போச்சு, எவனோ காக்காவையும் போட்டான்னு வச்சுக்கோங்க. புரியுதா? பஞ்சம் அதிகமானவன காக்காவையும் போட்டுருவாங்க. நமக்கு ஒரு விதவை வீட்டை கர்த்தர் வச்சிருப்பாரு. எங்கேயாவது ஒரு வீடு இருக்கும், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆட விதவை வீடுமே இல்லை, எதுவுமே இல்லை, வனாந்தரத்துக்கு வந்துட்டோம்னாலும் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சாப்பாடை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் என்ன செய்யப்பட்டதில்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனால இப்ப ஆண்டவர் உங்களை திருப்பி கூட்டு வந்தது மீண்டும் சபை பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது, சபை பரிசுத்தப்படுவதற்காக. இதுக்கப்புறம் வருகை வரப்போகுது, கர்த்தருடைய நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அதுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் திருப்பி கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, சபை திருப்பி நம்மளை ஆண்டவர் பணக்காரனாக்க போறாரு, கோடீஸ்வரன் ஆக்க போறாரு, லட்சாதிபதி ஆக்க போறாரு. நீங்க லட்சாதிபதி ஆகணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை லாக்டவுன்லயும் ஆக்குவாரு, லாக்டவுனுக்கு பின்னாடியும் ஆக்குவாரு. அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரவே இல்லை. பணத்துக்காக ஆண்டவரை தேடி வரவே வராதிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். சில ஆட்கள்லாம் வந்துட்டு வேலை ஒழுங்கா பார்க்காம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் எப்படியாவது ஆசீர்வாதம் அது பண்ண மாட்டார். நீ ஒழுங்கா வேலை பார்த்தால ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சபைக்கு வருவது இந்த பணத்தின் ஆசீர்வாதத்துக்காக இல்லை, சபைக்கு வருவது பரிசுத்தப்படுவதற்காக. வசனம் அப்படிதான் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுங்கள். ஏன்? ஒரு மிகப்பெரிய வருகை வரப்போகுது, ஹிஸ்டரியே மாற்ற போற மிக முக்கியமான விஷயம் நடக்க போகுது, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. அதுக்கு ஆயத்தப்படுவதற்கு அடுத்து 2 பேரை முக்கியமா கூட்ட சொல்றார் ஆண்டவர். யார் யாரை கூட்ட சொல்றார் பாருங்க. அதுல முதியோரை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும். எந்த 2 பேர் வரக்கூடாது சொன்னாங்க? சர்ச்சுக்கு எந்த 2 பேர் வரக்கூடாதுன்னாங்க? அபிஷியலி வயசானவங்களும் குழந்தைகளும். அந்த 2 பேரும் திருப்பி வரணும். இப்ப அந்த 2 பேரும் திருப்பி எங்க செய்யணும்? சபைக்கு உள்ள வரணும், அபிஷியலி வரணும், அனௌன்ஸ் பண்ணப்படணும். அவங்க எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் இப்ப வெயிட் பண்றது வேற எதுக்காகவும் இல்லை, சபை பரிசுத்தப்படுவதற்காக. ஏன்னா ஆண்டவர் வரப்போறதே நமக்காக தான் வரப்போறார். இன்னைக்கு நாம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இப்போ திருப்பி இந்த கொரோனாவில் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அறிவு வந்திருக்கணும். பணம் இல்லை, எதுவும் நம்மளை காப்பாற்றாது, கர்த்தர் ஒருவரே காப்பாற்றுவார்னு உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஞானம் வந்திருக்கணும். ஏன்னா காஸ்ட்லி கார் இருந்துச்சு, நல்ல காசு இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்தது, பர்ஸில் பணம் இருந்துச்சு, ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சிலிண்டர் இல்லை, பெட் இல்லை. 60 லட்ச ரூபா காரை டோரை திறந்து போட்டு படுத்துக்கிறது தான் ஒரு சிலிண்டருக்கு.
இதை கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்னா, நம்மை காப்பாற்றுவது பணம் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, பணம் இருக்கு, விட்டெறிஞ்சா யார் வேளான்னு நமக்கு ஓடி வருவாங்க, ஆக்சிஜன் வராது, ஆக்சிஜன் வராது. இதுதான் உணர்வடையணும். பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணம் வாழ்க்கை அல்ல. அது ஏதோ நம்மளை வாங்கிறதுக்கு வச்சிருக்கார் ஆண்டவர், அதுக்கு தான் காசு கொடுத்துருக்கிறார். அதை தாண்டி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறது இப்போ பரிசுத்தப்படுவதற்கு. ஒரு உணர்வு வந்திருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு வந்திருக்கணும். இனி பணம் என்னை காப்பாற்றாது, கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுவாருங்கிற உணர்வு வந்திருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் திருப்பி கொண்டாந்துருக்கிறார் இப்போ சபையை பரிசுத்தப்படுத்துறதுக்கு. அடுத்து கடைசி அந்த வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும். அறைனா என்ன தெரியுமா? பிதாவின் வலது பார்சனம் இருக்கு இல்லையா, அதுக்கு வசனம் சொல்லுது ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கு. அவர் உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும்னு சொல்றாரு இல்லையா. He sat on his father's chamber. அவருடைய அறையிலிருந்து அவர் புறப்பட்டு வரப்போகிறார். இன்னொரு பக்கம் வசனம் சொல்லுது, மணவாட்டி தன் மறைவையும் விட்டு. எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. அப்பனா ஆண்டவர் மேலேருந்து ஃபாதர்ஸ் சாம்பர்லேருந்து இறங்கி வருவார் மத்திய ஆகாயத்துக்கு. கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற மணவாட்டி சபை புறப்பட்டு அவரை பார்க்க மேலே போகும். இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த சம்பவம் யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சபையை அழைத்து கொண்டு போக வரப்போறார். ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, ரகசிய வருகை இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, இயேசு பகிரங்கமாக மட்டும்தான் வருவார் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இங்கே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அப்போ கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ரகசிய வருகை உண்டு, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்க வரப்போவது நிச்சயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இப்போ என்ன செஞ்சிருக்கு? நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 1, 2 மட்டும்தான் பாக்கி இருக்கு. அது முடியும் போது கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்க வருவார். ஆண்டவர் சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறுமானால், அவர் வருவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனமும் துல்லியமாக என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு என்ன அப்படின்னா, இதெல்லாம் ப்ரூஃபோடு இருக்கு, கரெக்டாக இருக்கு, அவர் வருவேன்னு சொல்றது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னா, ஒருத்தர் சொன்னதில் 99 நடக்குதுன்னா 100வது கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பி நாம் காத்திருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், சபை பரிசுத்தப்படணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய வருகையில் நீங்கள் நான் போகணும்னா, அவரை சந்திக்கணும்னா சபை பரிசுத்தப்படுவது அவசியம். எந்த பரிசுத்தப்படுறது? உலகம் இனி எனக்கு பாத்திரம் அல்ல. இருக்கிற வரைக்கும் நான் அந்த உலகத்தில் இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, பொறுப்பை, ஊழியத்தை நான் கரெக்டாக செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு, நேரத்திற்கு, வேலைக்கு நான் உண்மையாக இருப்பேன். கர்த்தர் வரும்போது நான் அவரோடு கூட பறந்து போவேன். நான் இதெல்லாம் செய்யறதுனால அவரோட வருகையில் போகிறது இது என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஒன்று உலக வேலையில் போகும்போது 100% அதுலேயே என்ன பண்ணிடுறாங்க? கான்சன்ட்ரேட் பண்ணிடுறாங்க. வருகையை பற்றி என்ன பண்ணுறதில்ல, கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் பேர் வருகையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உலக வேலையை ஒழுங்காக செய்யறதில்ல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சொல்கிறேன். ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது கதை வேற. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த வேலைக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும். அங்கே உட்காந்து சில ஆட்கள் வந்து ஜாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் வேலை நேரத்தில். யாராவது அந்த நேரத்தில் வருவாங்க, பிசாசு மாதிரி வந்து நிற்கிது அப்படிமா. நீ ஒர்க்கிங் ஹவர்ஸில் பைபிள் படிக்கிறதே தப்பு. ஃப்ரீயாக இருந்தால் படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது? வேலை பார்க்காம ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறது. கேட்டால் சொல்கிறது, அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை வந்துச்சுன்னா யாராவது வேலை சொன்னால் பிசாசு மாதிரி வந்து தடுக்கிறாங்களாம். இல்லை, கொடுக்கப்பட்ட வேலைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட பணத்துக்கு, கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு, கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்தாரோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அதில் பரிசுத்தமாக இருக்கணும், அதில் நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தர் சொன்னபடியே எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.
இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு கிரேஸ் பீரியட் நமக்கு. இது இப்போ சபைக்குள்ள நம்ம திரும்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறோமே கொரோனாவுக்கு பிறகு, இது ஒரு கிரேஸ் பீரியட். கர்த்தர் ஃபில்டர் பண்ணி கொண்டாந்துருக்கிறார். எதுக்காக? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. ஒரு கூட்டம் நிர்விசானமாக போயிருச்சு கொரோனாக்கு பிறகு. நிறைய பாஸ்டர் சொல்கிறாங்க, நிறைய பேர் சபைக்கு வராமையே என்ன செஞ்சிட்டாங்களாம், போயிட்டாங்க. உண்மை. ஏன்னா அதெல்லாம் கலை, சபைக்குள்ளே இருந்த கலை. நல்ல கோதுமை மணியெல்லாம் கர்த்தர் வேறு பிரித்து கொண்டாந்துட்டார் திருப்பி. அல்லேலூயா. இதை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் தம்மோடு கூட வைத்துக் கொள்வார். நாம் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவருடைய வேலை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் வேறு சில காரியங்களோடு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நாம் யாவரும் ஏந்திரிப்போம், நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் முடிச்சுட்டு பாஸ்டர் கையில் கொடுத்துருவேன். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இப்போ திருப்பி ஆண்டவர் சபைக்குள்ளே வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் கூடி வருவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மீண்டும் உடன்படிக்கையை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். திருப்பி நம்ம கம்யூனியன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். புதுப்பித்திருக்கிறார். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்ன கம்யூனியனை தான் கர்த்தர் நிறுத்தி இருந்தார். இப்போ கர்த்தர் கிருபையாக மீண்டும் அதை ஆண்டவர் புதுப்பித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் இந்த வருகைக்கு போவதற்கு எது தடையாக இருக்குதுன்னு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு உங்களை பலிபீடத்தில் வச்சு பரிசுத்தாவினுடைய அக்கினிக்கு முன்னாடி உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை சுட்டரிக்கப்பட வேண்டிய நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தர் உங்களை திருப்பி கொண்டாந்தது திருப்பி பழையபடி அதே மாதிரி வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், வீடு, காரு இல்லை. கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து இப்போ கொண்டாந்துருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் பூமியை விட்டு கடந்து போச்சு. ஒரு பெரிய கூட்டம் நிர்விசானமாக போச்சு. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கூட்டத்தை கர்த்தர் தமக்குன்னு வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் எகிப்தில் மாண்டு போனது. ஒரு பெரிய கூட்டம் சமுத்திரத்தில் மாண்டு போனது. ஒரு கூட்டம் அதையெல்லாம் தாண்டி ஜீவனோடு கூட வனாந்தரத்திற்கு வந்தது. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆராய்ந்து பாருங்க. உங்களை என்னையும் கொண்டு வந்தது திருப்பியும் அதே எகிப்தின் கும்மட்டி காய்க்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை. உங்களை என்னையும் கொண்டு வந்தது திருப்பி எகிப்தில் கொண்டு போய் அடிமையாக நிறுத்த அல்ல. இந்த உலகத்துக்கு அடிமையாகிறதுக்காக அல்ல. கர்த்தர் உங்களை என்னையும் வேறு பிரித்து இந்த கொரோனாவுக்கு மத்தியில் மரணத்திலிருந்து மீட்டெடுத்து எத்தனையோ பலம் உள்ளவர்களெல்லாம் கடந்து போயிட்டாங்க. வாழ வயது உள்ளவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்க. திடகாத்திரமாக இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஆனால் பலவீனமான உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னும் ஜீவனோடு கூட நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா, திருப்பி சபைக்கு கூடி வர பண்ணி இருக்கிறாருன்னா, கர்த்தருக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் கொண்டாந்துருக்கிறாரு. அது மிக முக்கியமாக அவர் வருகையின் திட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவர் சந்திக்கிற கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம். மறுரூபமாகிற கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம். அதற்கு எது தடையாக இருக்குது? ஆண்டவரே, என்னை நிற்க வச்சதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவரே, என்னை மீண்டும் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தகப்பனே, எனக்குள்ள பலகீனங்கள் நான் அறிந்திருக்கிறேன். என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகளுக்கு மத்தியிலும் நீர் என்னை ஜீவனோடு கூட வைத்திருப்பீரானால், ஆண்டவரே, என்னை வைத்ததுக்கு, என்னை நிற்க வைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்பா, ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, என்னை எதற்காக மீண்டும் சபைக்கு கொண்டு வந்தீங்களோ, என்னை எதற்காக மீண்டும் என்னை ஜீவனோடு கூட வச்சீங்களோ, அதை நீங்கள் வர்றதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை சந்திக்கணும். ஆண்டவரே, சந்திக்கிற கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது, வாய்ப்பு இது. ஆண்டவர் மறு வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சான்ஸ் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அது என்ன தடையா இருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னென்ன காரியங்கள் எனக்கும் உமக்கு நடுவில் இருக்கப்பா, இதெல்லாம் நீங்கி போகும்படி செய்யும். ஆண்டவரே, எல்லா தடைகளும் நிர்மூலம் ஆகட்டும். ஆண்டவரே, உமக்கும் எமக்கும் நடுவில் எதுவும் இராதபடிக்கு உம்முடைய முகத்தை தரிசிக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, உமோடு கூட சஞ்சரிக்க, உமோடு கூட நடக்க, ஆண்டவரே, உம்முடைய தோளிலே சாய்ந்து கொள்ள, உம்முடைய மார்பிலே சாய்ந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் வரும்போது சபை மாசற்ற மனவாட்டியாக, கரை திரையற்ற மனவாட்டியாக, கற்புள்ள ஒரு கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாக ஆண்டவரே உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம். எங்கள் சபையை உருவாக்கி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை இன்னைக்கு உருவாக்க விரும்புகிறார். மீண்டும் உன்னை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். நீ எங்கே விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் எழும்பி நிற்க பண்ண போகிறார். மீண்டும் ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். இடிக்கப்பட்ட காரியங்களை மீண்டும் ஆண்டவர் பலிபீடத்தை கட்ட விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இடிந்து போன அலங்கத்தை மீண்டும் கர்த்தர் கட்ட விரும்புகிறார். இன்னும் உனக்கு ஒரு சான்ஸ், இன்னும் ஒரு வாய்ப்பு. கர்த்தர் இன்னும் ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரு வாய்ப்பு கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அத்தனை பேர் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் இருக்கும்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமோ உலகத்துக்குண்டானவைகளோ எங்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் வரும்போது நாங்கள் அத்தனை பேரும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும். எங்கள் சபை அப்படியே மறுரூபம் ஆகணும் ஆண்டவரே. பல சபைகள்லேருந்து வந்திருந்தாலும் அந்தந்த சபைகள் இருக்கிறவர்களும் அப்படியே மறுரூபமாகி உம்மை சந்திக்க வரணும் ஆண்டவரே. காலம் மிக்க சமீபம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. என்ன தடைகள் இருந்தாலும் இப்போ நிர்மூலமாக்கி போற்றுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் தகப்பனே. உலகமோ உலகத்துக்குண்டானவைகளும் எங்களை இழுத்து விடாதபடி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.